இயக்குனர் அட்லி அவர்கள் தற்போது தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவே வியக்கும் வகையில ஒரு மிகப்பெரிய இயக்குனராக உருவெடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா இவர் ராஜா ராணி அப்படின்ற படத்தின் மூலம் இன்ட்ரோ கொடுத்தாலுமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தந்தது தளபதி விஜய் அவர்கள் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றும் எந்த மேடை ஏறினாலுமே தளபதி விஜய் அவருக்கு இவர் நன்றி சொல்வார். அது மட்டும் இல்லாம பாலிவுட் பக்கம் சென்றதற்குமே தளபதி விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. ஷாருக் கானுடைய ஜவான் அப்படின்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா 1000 கோடிகளுக்கு மேல வசூலித்து ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அட்லி அவர்களுடைய அடுத்த படம் குறித்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது அட்லி அவர்கள் ஷாருக் கானை வைத்து டைரக்ஷன் பண்ணிட்டாரு. அடுத்துமே பாலிவுட்ல ஒரு முக்கிய பிரபலம் ஒருவரை வைத்து படம் ஒன்றை இயக்க போவதாக பேச்சுக்களுமே அடிபட்டு இருந்தது. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம சல்மான் கான் தான். ஆனா சல்மான் கான் பாத்தீங்கன்னா திடீரென அட்லி படத்துல இருந்து விலகி தற்போது AR முருகதாசுடன் இணைந்துட்டாரு. அந்த படம் தான் சிக்கந்தர். தற்போது பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் மீண்டுமே கோலிவுட் பக்கம் திரும்ப இருக்கார். அதாவது அவருடைய ஆஸ்தான நடிகரான தளபதி விஜய் அவர்களை வைத்தே மீண்டும் ஒரு படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. இதற்காக தளபதி விஜய் அவர்களிடம் கிட்டத்தட்ட வெறும் 70 நாட்கள் மட்டும் கால் ஷீட் கேட்டிருக்காராம். தளபதி விஜய் அவர்களுமே அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூடிய விரைவிலேயே இவங்களுடைய கூட்டணிக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவும் வெளியாக இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.